இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சமுதாயத்தில் முன்சார்பு எண்ணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒருவரை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே அவரை பற்றி நாம் கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து அவர் அப்படித்தான் என்று முடிவு கட்டிவிடுகிறோம். அவரை பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். இது அடிப்படை உறவு சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி நாம் திறந்த உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு செவிமடுக்க அழைப்பு விடுகிறது. தொடக்க காலத்தில் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்த போது மக்களில் ஒரு சிலர்தான் அவருடைய போதனையை கேட்டிருப்பார்கள். கேட்டதில் ஒவ்வொருவரும் அவரவர் அறிவுக்கு ஏற்ப இயேசுவை புரிந்திருப்பார்கள். சிலர் சரியாக புரிந்திருக்கலாம், சிலர் தவறாக புரிந்திருக்கலாம். அந்த கருத்து தான் மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கும். அவரை சந்தித்தவர்கள் அனைவருமே இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அணுகியிருப்பார்கள். இந்த பார்வை நிச்சயம் சரியான பார்வையாக இருக்க முடியாது. நாம் ஒருவரை அணுகுகிற போது திறந்த உள்ளத்தோடு அணுக வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கு முக்கியமல்ல, நாம் எப்படி இருக்கிறோம், நமது பார்வை சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைய உலகில் முன்சார்பு எண்ணங்கள் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. என்ன எது என்று தெரியாமலேயே நாம் பல வேளைகளில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த முன்சார்பு எண்ணங்களை நமது உள்ளத்திலிருந்து உடைத்தெறிவோம். புதிய பார்வையில் நிகழ்வுகளை அணுகுவோம். இறை ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ்வோம். ஒருபோதும் ஒருவரையும் குறை கூறாதிருப்போம். நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைவருமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் மகிழ்ச்சியையும், தீய மனிதர்கள் அனுபவத்தையும், மோசமான மனிதர்கள் நல்ல பாடத்தையும், சிறந்த மனிதர்கள் நல்ல நினைவுகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் நாம் எந்த வகை மனிதர்களாக இருக்கின்றோம், எப்படிப்பட்ட அனுபவங்களை பிறருக்கு கொடுக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். நல்ல மனிதர்களாகவும் நல்ல அனுபவத்தை கொடுக்கின்றவர்களாகவும் வாழ்வோம்.